பங்குச்சந்தையில் இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்னைக்கு பெரிய இறக்கத்துல இருந்து முடியறப்போ ஒரு ஃபிளாட் ரேஞ்சில் முடிவடைஞ்சது. டிபிஓ டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டாக தான் இந்த கம்பெனியினுடைய ஐபிஓ வந்துச்சு. ஐபிஓ வந்ததுலேருந்தே தொடர் ஏற்றத்தில் இந்த ஷேர் இருக்குது. இந்த ஷேரை பற்றி நீங்களும் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி பாருங்க. வாமா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற என்ஜினியரிங் செக்டாரில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். 74 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இந்த நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த தகவல் காரணமாக இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருக்கு. இது போல விலை குறைந்த பென்னி ஸ்டாக்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய முடிவுகளை எடுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நாட்டினுடைய முன்னணி வங்கி நிறுவனமா இருந்து வராங்க. வரக்கூடிய மாதங்கள்ல இந்த நிறுவனத்தினுடைய பிரான்ச்சஸை அதிகரிக்க இருக்காங்க. கடைசி ஒரு வருஷத்துல இந்த ஷேர் ஒரு நல்ல ஏற்றத்துல இருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு நிறுவனங்களுடைய Q1 ரிசல்ட் வெளியாக இருக்குது. அந்த ரிசல்ட்டை பொறுத்து ஸ்டாக்ஸ்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அவென்ஸ் அப்படிங்கிற NBFC நிறுவனம் IPO வெளியிடுறதுக்காக செபி கிட்ட தற்போது அப்ளை பண்ணியிருக்காங்க.